പ്രീമിയർ റേസ് പുതിയ വീഡിയോയിലേക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം. അപ്പൊ നമ്മളിന്ന് നമ്മുടെ മാസ്റ്റർ സിനിമയുടെ ഇന്റർവൽ ഫൈറ്റ് സീൻ റിയാക്ട് ചെയ്യാൻ വേണ്ടി പോവാണ്. അപ്പൊ കഴിഞ്ഞ ദിവസം നമ്മൾ നമ്മുടെ ടോക്സിക്കിന്റെ ടീസർ റിയാക്ട് ചെയ്തിരുന്നു. ഞാൻ എന്നിട്ട് ഇടയ്ക്ക് വെച്ച് കട്ട് ചെയ്തിരുന്നു. കാരണം അത് പണി കിട്ടുന്ന വെച്ചിട്ടാണ് കട്ട് ചെയ്ത് പറഞ്ഞത്. അപ്പൊ എന്തായാലും അതിന്റെ റിയാക്ഷൻ മാഷപ്പ് ഇട്ടായിരുന്നു. അപ്പൊ നമുക്ക് ഇനി അടുത്ത വീഡിയോ നമുക്ക് നമ്മുടെ മാസ്റ്റർ കഴിഞ്ഞ ദിവസം കൊണ്ട് കണ്ണൂരിൽ നമ്മൾ അതിന്റെ ഇന്റർവൽ സീൻ റിയാക്ട് ചെയ്യണമെന്നുണ്ടായിരുന്നു. കാരണം റിയാക്ട് ചെയ്യാം. അപ്പൊ നമ്മുടെ ജനായന്റെ റിലീസ് നമുക്ക് ഉടനെ ഉണ്ടാവും. കാരണം അതിന്റെ സെൻസർ പൂർത്തിയായിട്ടുണ്ട്. അപ്പൊ എന്തായാലും നമുക്കിനി വരുമ്പോ റിവ്യൂ എന്തായാലും ഇടാം. അപ്പൊ നമുക്ക് കൂടുതൽ നീട്ടിക്കൊണ്ട് പോകുന്നില്ല. അപ്പൊ നമുക്ക് നമ്മുടെ അടിപൊളി ഇന്റർവൽ സീന് നമുക്ക് കാണാം. ഡിസ്പ്ലേ ക്യാപ്ചർ. வாங்கம்மா. எங்கம்மா போறிய? சார் 2 நிமிஷம் சார். சீக்கிரம் வாங்க, ஐயா வந்துட போறவ. நீங்க தான் செத்து போன பையன் அம்மாவா? ஆமாங்க ஐயா. அப்படியா? சரி, அவர்ட்ட டீடைலா கொடுத்துறேன். கழுத்து வரைக்கும் குடிச்சிருப்பீங்கல்ல? உங்களதான் அப்படியே உட்காருங்க. 10 தடவை ஒரே நம்பர்ல இருந்து மாத்தி மாத்தி கால் வந்தா ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு கூட உங்களுக்கு தோணாதா? അന്ന് കോവിഡ് സമയത്ത് ഈ പടം വന്നിട്ടുണ്ടല്ലോ, തിയേറ്റർ പൂരപ്പുറമ്പ്. காலேஜ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு என்ஜிஓல வாலண்டியரா இருந்தேன். அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்தப்போ நீங்க இருந்த அப்சர்வேஷன் ஹோம்க்கு இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தேன். அப்படி போயிருந்தப்போ தான் அந்த 2 பசங்க பழக்கம். அந்த அப்சர்வேஷன் ஹோம்ல நடக்கிற அநியாயத்தை பத்தி சொன்னாங்க. ஆனா என்னால லீகலா எதுவும் பண்ண முடியல. அவ்வளோ மிரட்டல். நான் சென்னைக்கு வந்ததே கேஸ் எடுத்து நடத்துதான். அதுக்கு காசு வேணும்னு தான் நான் காலேஜில் லெக்சரரா சேர்ந்தேன். காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்க நிக்கிறத பார்த்ததும் எனக்கு நம்பிக்கை வந்தது. இது எல்லாத்தையும் மாத்திட முடியும்னு நான் நம்பினேன். உங்க கையெழுத்தை நான் தான் போட்டேன். இந்த வேலைக்கும் நான் தான் அப்ளை பண்ணேன். ஃபவுண்டருக்கும் அது தெரியும். இப்போ அதுவே பெரிய தப்புன்னு தோணுது. நீங்க வரலன்னு அட்லீஸ்ட் அந்த பசங்க இந்நேரம் உயிரோடவாது இருந்திருப்பாங்க. ലോകേഷ് പടം പിടിച്ചാലും കിടിലം പടം. ഇത് കൈതി 2 எதுவுமே தெரியாது. யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லல. எப்போ கேக்குற நிலைமையில நீங்க இருந்திருக்கீங்க? உங்க முன்னால யாரு பேசுறான்னு உங்களுக்கு என்னைக்காவது தெரிஞ்சிருக்கா? எனக்கு பர்சனலா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்னால அதை விட்டு வெளியே வர முடியல. என்னால அழ முடியல. எனக்கு அழுகும் வராது, ராத்திரி தூக்கம் வராது. அதான் குடிப்பேன். ആ പിള്ളേര് മരിച്ചിട്ട് ഇവൻ കാരണം പറഞ്ഞോണ്ട് പിടിച്ചോണ്ട് വന്നേക്കതില്ല. அழுகே வராதுல்ல? இவங்க தான் இறந்து போன பசங்களோட அம்மா. இந்த அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், ஒருத்தர் வருவாரு உங்க பசங்களை காப்பாத்துவாருன்னு. ഓ എന്റെ അമ്മ. ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா தான் தம்பி இருப்பாங்க. போன வாரம் கூட பெரியவன் சொன்னானே, தம்பி பள்ளிக்கூடம் போட்டோம், நான் வேலைக்கு போறேன்னு. யாரோ மாஸ்டர் வராரா, எங்களை காப்பாத்துவாரு நம்பிக்கையா சொன்னானே. ஒருத்தனுமே வரலையே. என் குளக்கொடியே அருந்து போச்சே. எங்கடே இருக்கிய? சீக்கிரம் வாங்கடே. ഓ വിജയനെ പോലീസ് സ്റ്റേഷനിട്ട് പൂട്ടാൻ വേണ്ടിട്ട്. சார் யார் அவங்களா? சார் அந்த வாத்தியாரோட காலேஜில் வேலை செய்தலாம். அவங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு வாத்தியான செல்லில் உட்கார வையும். சரி. யோ சார், மற்ற கேஸ் எல்லாம் இமிடியேட்டா வெளியே அனுப்பிடு. ஓகே சார். சாகர வரைக்கும் அழுக வராது. இன்னும் நிறைய போய் குடிங்க. ஸ்டேஷன்ல உட்கார்ந்து உட்காரிட்டு இருக்க. வாய் மூடு. மூடிக்கிறேனா? மா, ஒரு நிமிஷம் சொன்னா உங்களுக்கு புரியாதா? போங்கம்மா. போங்கல்ல. வாங்க சார். சத்தியமா சார், வாங்க சார். இன்டர் இருக்கே. சத்தியமா இப்படி நடக்கும்னு ஆனா ஒண்ணு, எதிர்பார்க்கல. அந்த பசங்களோட சாவுல உங்களுக்கும் பங்கு இருக்குன்றது மறந்துடாதீங்க. அந்த அம்மா கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லி. சார், படிச்சாலும் மரியாதை கொடுத்து ரொம்ப பண்ணிட்டு இருக்கியா? கோவத்தை வர வைக்காதீங்க. நில்லு. என் பிள்ளைகளை ஏமா வாரி கொடுத்துட்டேன். டேய், நீங்க வா. ഓ എന്താ സീനല്ലേ. ഓ വിജയ് സേതുപതി വില്ലനായിട്ട് പൂണ്ടി വളരണ പടം. എന്റെ അമ്മോ. உள்ள போறோம்.
இங்க பாரு பவானி, சங்க எலெக்ஷன்ல நிக்க ஒன்னி என்னை தவிர வேற ஆள் கிடையாது. நான் அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்கணும். மழை பெய்யுற மாதிரி இருக்குல்ல, ஒரு டீ சாப்பிட்டு பேசுவோமா? ആ പിള്ളേരെ എന്ന് വെച്ച കത്ത് ഇപ്പൊ കിട്ടും. ഇനിയാണ് പണം അവിടെ കൊടുത്തണേ. மாஸ்டர், என் பேர் சபரி. என் அண்ணன் பேர் மணிகண்டன். எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னா என் அண்ணன் ஒரு பேக்கரி எடுத்துருந்துச்சு. ஆனால் வேற ஏதோ கேஸ் போட்டு எங்களை இங்கே கொண்டு வந்தாங்க. இங்கே எல்லாமே தப்பாக இருக்கு மாஸ்டர். எங்களை அடிக்கிறாங்க, வாயில ஏதோ பவுடர் தேய்க்கிறாங்க. அதை போட்டதுமே பல்லெல்லாம் நடுங்குது மாஸ்டர். பகல் ராத்திரி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்கிட்டோம். இப்போ ரிலீஸ் ஆனதும் வேற கொலை கேஸில் சரண்டராக சொல்கிறாங்க. இல்லைன்னா எங்கள் அம்மாவை கொண்டுடுன்னு சொல்கிறாங்க மாஸ்டர். சாருக்காரன் நீங்கள் வருவீங்க, எங்களை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லிச்சு. எங்களை காப்பாற்றுங்க மாஸ்டர். அம்மா பாவம் സീനുണ്ടല്ലോ. தினமும் அழுது அழுது இப்போ அழுகே வர மாட்டேங்குது மாஸ்டர். ப்ளீஸ்ண்ணா காப்பாற்றுங்க, தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. நீங்க பேசுங்க. அதான் பவானி, நான் அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்கணும். அதுக்கு காம்ப்ரமைஸ் பேசதான் உன்னை வர சொன்னேன். இருந்தாலும் உன்னை நம்ப முடியாது. நீ எப்ப வேணா அந்த சின்ன பயிரில வச்சு என்ன வேணா செய்ய. நான் வீட்டை விட்டு தினம் வெளியே போவையில பயந்து பயந்து போய் வரணுமாடே. அதுக்கு தான் அதான் என்ன கூப்பிட்டு வச்சு கொண்டுடலான்னு பிளான் பண்ணீங்களா? உன்னை ஒருத்தனை கொல்லலான்னு கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு அவனுக்கு டீ கொடுத்து ஐயா சாமி உன்னை கொல்ல போறேன்னு பெர்மிஷன் கிட்ட ஒரே ஆள் நீ தான். அதுக்கு பதிலாக நீ என்கிட்ட நீ எல்லாம் பெரிய மனுஷனு ஒன்றை கொல்றதுக்கு நாளும் கிழமை பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பாரு. என்ன சொல்லும் இருடா, உனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். என்னை கொன்னுட்டு உன்னையும் ஆளுங்களையும் காப்பாத்துக்கும். சீக்கிரம் வாங்கடே. ചേട്ടാ അമ്മോ ഈ സീനുണ്ടല്ലോ. ஒருத்தன் அடிக்க எத்தனை பேராலே? அதில் தவிர ഓ ഓ അവനാ ഭിത്തിയിൽ ഇടിച്ചിടിച്ചിടിച്ച് വരുന്നത് നല്ല പവർ കൂട്ടിട്ട് എന്റെ അപ്പോ. பாத்தியாண்டே, 10 நிமிஷம் தான் டைம். சேர பண்ணாமல் வெளில வந்துடு. இல்லை திரும்பல செவிட்ட மூடி. முரளி வாங்க. ஆஃப் பண்ணிட்டோம். ഓ ചേട്ടാ അമ്മ. நீ எல்லாம் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாட்டுறாங்க. ஓ வாத்தி
அண்ணன் பஸ் டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காரு. ஓ இതാണ് സ്പീഡ്. ஏசி ஸ்லீப்பர். நைட் ஏறினா காலைல ஊரு போய் சேர்ந்துடலாம். புரியுதா? இல்ல போக மாட்டேன்னு உரண்டை பிடிச்சிட்டு இருந்த காலைல 2 பேர் தொங்கணும்னு பார்த்தல அது மாதிரி கட்டி தொங்க விட்டுரும் பாத்துக்க. ഇതില് ബീജം കൂടല്ലോ ഒരു രക്ഷയില്ല. லெட்டரா படிக்க. അയ്യോ சபரி மணிகண்டன். ஆட அந்த சரண்டரா மட்டும் செத்து போச்சே 2 நாதேரி. ഓ എന്റെ ബീജം വരും. അയ്യോ വീട്ടിലെ ബീജം. ഓ എന്നാ പ്രേമ. ഒരു സീനുണ്ടല്ലോ തിയേറ്ററിലുണ്ടല്ലോ എന്റെ പൊന്ന്. விடுவே பார்த்துக்கலாம். ரொம்ப அதிகமா இருக்கு. போ என்னன்னு பாரியா. சரி. എന്റെ പൊന്ന്. அவனை அடிச்சு கொண்டு போறானோ தயவு செஞ்சு வாங்க சார். ഉറക്കി കാണുന്നില്ല അതില്. ഞാൻ നേരിട്ട് അയാൾക്ക് വെയിറ്റിംഗ് എന്ന് പറയുന്നത് വെക്കാന്ന് വിചാരിച്ച. நீ யாரு? இதுக்கு பின்னாடி யாரு? உன் வேலை என்ன? இந்த பசங்களையே யூஸ் பண்றது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நான் தெரிஞ்சுக்கிறேன். பொடி பசங்க பின்னால ஒளிஞ்சு வேலை செய்யற பொட்ட பசங்களை கண்டுபிடிப்பேன். உன்னை தேடி வந்து உன் முன்னாடி நின்று அது 2 பசங்களோட சாவுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டாம். வாத்தே, நான் சொல்ல போகிறது ஒன்றும் உனக்கு புதுசு இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீ கேளு. ஐம் வெயிட்டிங். வெயிட் பண்ணுறவங்க நான் நேரில் வரேன்டா. എന്റെ പൊന്നെ കേട്ടില്ല സാധനം, കേട്ടില്ല സാധനം. ഇത് ഇന്റർവൽ സീൻ എന്നൊക്കെ പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നമ്മളുണ്ടല്ലോ, ഇതാണ് ഇന്റർവൽ സീന്. അപ്പൊ ഒരു രക്ഷയില്ല. നമുക്ക് ജനനായകൻ ഇതുപോലെ ഒരു കിഡ്ലസ് ഇന്റർവൽ സീൻ ഞാൻ പ്രതീക്ഷിക്കേണ്ടതായിരുന്നു. നമുക്ക് നോക്കാൻ തന്നെ സിനിമ വരുന്ന സമയത്ത് എന്തായാലും. അപ്പൊ നമുക്ക് ഇനി അടുത്തൊരു സിനിമ നമുക്ക് നോക്കട്ടെ. ഏതാ വെച്ച് കഴിഞ്ഞാൽ നമുക്ക് വിജയുടെ സ്പീച്ച് നമ്മള് കഴിഞ്ഞ ഓഡിയോ ലോഞ്ചിൽ കണ്ട ആ സ്പീച്ച് കേട്ടാൽ കൊള്ളാന്ന് എനിക്ക് കൊള്ളാറുണ്ടായിരുന്നു. കാരണം
അടിപൊളി സ്പീച്ച് എന്ന് പറഞ്ഞു കേട്ടിരുന്നു. അത് എന്തായാലും യൂട്യൂബിലൊന്നും ഇല്ല, C5 നമ്മൾ സബ്സ്ക്രിപ്ഷൻ എടുത്താലും കാണാൻ പറ്റുള്ളൂ. എന്തായാലും ഇത് കാണുന്നുണ്ട്, മിക്കവാറും സബ്സ്ക്രിപ്ഷൻ എടുത്തിട്ട് നമുക്ക് അടുത്ത ദിവസം റിയാക്ട് ചെയ്യാം. അപ്പൊ എന്തായാലും എല്ലാവർക്കും അടുത്ത വീഡിയോ ആയിട്ട് കാണാം. എല്ലാവർക്കും ബൈ.